ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் தேவனுடைய பலத்த கரம் உங்களை ஆசீர்வாதத்திலும் தேவனுடைய ரட்சிப்பிலும் உங்களை புது பலன் அடையும் செய்யும் நாளாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சத்திய வேதம் உலகிலுள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்லும் மாபெரும் ஒரு செய்தி. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். என் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, மீட்பர் அல்ல, இரட்சகர் அல்ல, ஆண்டவர் அல்ல என்றால், பரலோகத்திலிருந்து ஒளியின் கடவுள் மனித உடல் எடுத்து ஆண்டவர் இயேசுவாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த 2024 வருஷங்களுக்கு முன்பு கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகில் யாரும் இருந்தது கிடையாது. கடவுள் ஒருவர் உண்டு என்று நம்பி வாழ்ந்த பல மதங்களை, மார்க்கங்களை சார்ந்த மக்களாய்த்தான் எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் சர்வத்தை உண்டாக்கிய தேவன் எல்லா ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து மீட்பதற்காக, சாபத்திலிருந்து, பாவ அழிவிலிருந்து, சாப நோயிலிருந்து, பலவிதமான பாதாள பேய்களுடைய அக்கிரம குழியிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காகவே அந்த பரலோக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவேதான் பைபிள் போதிக்கிறது எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. எல்லோரும் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் முடியும் என்றால், எல்லோரும் சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியமான ஆண்டவர் இயேசுவை எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அந்த சத்தியமான ஆண்டவராய் இயேசுதான் மனித குலத்தை அவர் பாவ அழிவிலிருந்து ரட்சிக்கிறவர், மீட்கிறவர். யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவானவர் என்னை உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக அனுப்பவில்லை, மாறாக இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காகவே என்னை அனுப்பினார் என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அன்பானவர்களே, நாம் ஆசீர்வாதம் பெறுவதில், சுகமாகுவதில், விடுவிக்கப்படுவதில், இதோ நாம் பலவிதமான மேன்மையை காண்பதில் மிக மேலான ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? தேவனால், ஆண்டவர் இயேசுவால் ஒவ்வொரு மனிதர்களும் ரட்சிக்கப்படுவதுதான் மேலான ஒரு காரியம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அந்த எரிகோ பட்டணத்தில் ஒரு பெரிய பணக்காரன் அத்திமரத்தின் மேலே உட்கார்ந்திருந்தான். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு அவனை பார்த்து, சக்கேவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று சொன்னார். இப்படித்தான் கடவுளை பார்க்க மலைகள் மேல் ஏறுகிறவர்களையும், பலவிதமான ஆசாரங்களில், பலவிதமான பாரம்பரிய பழக்கத்தில் மூழ்கி இருக்கிறவர்களையும் ஆண்டவராய் இயேசு சொல்லும் செய்தி இதுதான், நீ சீக்கிரமாய் உன்னை எனக்கு முன்பு தாழ்த்து, நான் உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று சொன்னார். சக்கேயு ஆண்டவரை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். அங்கே ஆண்டவராய் இயேசு சென்று அந்த வீட்டை பார்த்து அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆண்டவர் இயேசு வரும்போது அந்த வீட்டில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று எல்லாரையும் ரட்சிக்கிறார். ரட்சிப்பதற்காகவே உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த ஆண்டவர் இயேசுவால் ரட்சிப்பு பெற்ற அந்த சக்கே என்கிற மனிதன் மோசம் பண்ணி சம்பாதித்த பணத்தெல்லாம் அவன் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டான். ஏமாற்றி சம்பாதித்த பணத்தெல்லாம் அவர்களுக்கே கொடுத்து விட்டான். அவன் பொய் சொல்லி வட்டிக்கு வட்டி வாங்கி சேர்த்த காசையெல்லாம் அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விட்டான். என்று ரட்சிக்கப்படுவது என்பது என்னவென்றால், நாம் நீதியோடு, நேர்மையோடு, சத்தியத்தோடு ஆண்டவர் இயேசுவையே விசுவாசித்து வாழ்வது,
நாம் பரலோக பிதாவின் சொந்த பிள்ளைகளாக நாம் மாறுவது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே ஒரு சிறை அதிகாரி அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்கிறான், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிற எந்த ஜாதியானும் எந்த மதத்தானும் அவன் ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம், தலைமுறை, சந்ததி எல்லாம் அந்த தேவனாலே பரிபூர்ண ரட்சிப்பை பெறுவார்கள். என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, இதோ இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எல்லோரும் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் போல இருக்கலாம். அது முக்கியமானதல்ல. அதனால் நீ பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. நீ ஆண்டவர் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டவனாக நீ மாற வேண்டும். பாவத்துக்கு செத்தவனாக, அக்கிரமத்துக்கு செத்தவனாக, அநீதிக்கு செத்தவர்களாக, நீதிக்கு பிழைத்தவராக, உண்மைக்கு வாழ்கிறவர்களாக, தேவன் ஒருவரே விசுவாசித்து வாழ்கிறவர்களாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழுமனதோடு நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது என்பது அவர் நமக்கு தரும் மாபெரும் ரட்சிப்பு. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை ரட்சிங்க, என் மனைவி பிள்ளைகளை ரட்சிங்க, என் சொந்த பந்தங்களை ரட்சிங்க, எங்கள் குடும்பம், எங்கள் கோத்திரங்களை ரட்சிங்க, எங்கள் இந்தியாவையே ரட்சிங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? அர்ப்பணிப்போம். அன்பின் இரட்சகரே, இந்த உலகம் முழுவதும் உள்ள ஜாதி மத இன பேதமின்றி எல்லா மக்களையும் ரட்சிக்கவே நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர். ஆகவே நீர் உலக இரட்சகர் என்று அழைக்கப்படுகிறீர். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகளை இரட்சகராக மீட்பராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் நீர் ரட்சிப்பின் ஆண்டவரே அவர்களை ஜனங்களாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி. எங்கள் எல்லோரையும் ரட்சித்து கொள்ளும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.